மேற்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் உடம்புடைய ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கா, இல்லை உங்கள் சுற்றி உள்ள சூழ்நிலைகள் கிட்ட இருக்கா? யாராவது திட்டினா உடனே கோபம் வருது, சோஷியல் மீடியாவில் எதையோ பார்க்கும்போது உடனே ஆசை வருது அல்லது பயம் வருது, கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் அல்லது ஜங்க் ஃபுட்டோட போஸ்டரை பார்க்கும்போது கூட ஒரு கிரேவிங் வருது, சாப்பிடணுங்கிற ஆசையை கட்டுப்படுத்த முடியல, இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சூழ்நிலையோட அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ரிமோட் கண்ட்ரோலை நம்ம கைக்கு மாற்றி நம்ம வாழ்க்கைக்கு நாமே எஜமானனாக, நம்ம உடலுக்கு நாமே ஒரு தலைவனாக, இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் 6 சக்கரங்கள் அல்லது 6 ஆதாரங்கள் பற்றிய புரிதல். கடந்த வீடியோவில் கந்தர் அனுபூதியோட 17வது செய்யுளை பார்த்தோம். அதில் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படிங்கிற வரியை பற்றி பேசும்போது உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் பற்றியும், குறிப்பாக நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞை சக்கரம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம லேசாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருந்தோம். இதை பற்றி விரிவான வீடியோ வேணுமா, எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக இது. அடுத்த செய்யுளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 6 சக்கரங்களை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் கந்தர் அனுபூதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மெய்ப்பொருளியலையுமே ரொம்ப ஆழமாக எளிமையாக அணுக முடியும் அப்படிங்கிறது உண்மை. யோகம், சக்கரம், 6 ஆதாரம் இப்படிலாம் சொல்கிறதுனால இது ஏதோ இமயமலைக்கு போய் தவம் பண்ணுறவங்களுக்கானது, அல்லது முறையாக யோகா கிளாஸ்லாம் போய் யோகம் பயின்றவர்களுக்கானது, அல்லது வேற ஒரு ப்ரிவிலேஜான மக்களுக்கானது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து நம்ம எல்லார் உடம்புலையும் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான அறிவியல் மற்றும் உளவியல் மற்றும் மருத்துவ ரீதியான ஒரு கான்செப்ட் தான். இதோட புரிதல் உங்களுக்கு முழுமையாக வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை எளிமையாகும், வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மேம்படும், நிறைய தலைகள்ல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இதை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, முதல்ல இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த 6 சக்கரங்கள் பற்றிய இந்த சிந்தனை கிமு 1500 2500 காலகட்டம், அதாவது இன்னையிலிருந்து ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள்ல தான் இதை பற்றின குறிப்புகள் வந்து முதல்ல நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்த தந்திர மரபு, அதாவது தாந்திரிகரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீரியட்ல வந்து இதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. எப்படி இந்த சக்கரங்களை கட்டுப்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில உயரலாம் அல்லது ஆன்மீக ரீதியா எப்படி உயரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்ல திருமூலர் தான் தன்னுடைய திருமந்திரத்துல இதை முறைப்படுத்தி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலா இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எழுதியிருக்காரு. அருணகிரிநாதர் மற்றும் நம்முடைய பல அருளாளர்களும் இதை தங்களுடைய படைப்புகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாண்டிருக்காங்க. இந்த சக்கரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான ஒரு அப்ளைடு டூலாக அவங்களுடைய படைப்புகளை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ் இது எல்லாமே ஒரு விதத்துல நம்முடைய சிந்தனையையும் தூண்டி, இன்னொரு விதத்துல நம்முடைய உடலையும் அதில் இயங்கக்கூடிய இந்த காற்று மற்றும் இந்த ஆதார புள்ளிகள் இதெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளா நமக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. வடமொழியில வந்து இதை வந்து பூக்கள், 1000 இதழ் தாமரை, சக்திகள், ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு சக்தி உருவம், பெண் சக்தியின் உருவம் அப்படிலாம் சிம்பாலிக்கா இதை வந்து அணுகும்போது, நம்ம தமிழ் சித்தர்கள் வந்து இதை வந்து நேரடியா உடற்கூறியல் மற்றும் அதாவது பிசியாலஜி, அனாட்டமி மற்றும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமா இதோட இணைத்து இதை பத்தி யதார்த்தமா விளக்குறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை கையில் எடுத்தாங்க. சரி, அப்பனா இதெல்லாம் வந்து வெறும் ஆன்மீகம் தானா? ஏன்னா இது வேதம், உபநிடதம், அதுக்கப்புறம் தந்திர மரபு, அப்புறம் அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பனா இது வந்து ஒரு ஆன்மீக கருத்தா? இதுல அறிவியல் உண்மை ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மேற்குலக அறிவியல் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு, வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம இங்க பாரத கண்டத்துல இருந்து வாழ்ந்த சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் நம்முடைய முன்னோர்கள் இவங்க வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உள்ளுக்குள்ள அகத்துல தேடினாங்க. ஆனா மேற்குலகத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறத புறத்துல பொருட்கள்ல மெட்டீரியலிஸ்டிக்கா தேடினாங்க. ஆனா ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்றத்தாழ்வு நம்ம கற்பிக்க கூடாது. ஏன்னா ரெண்டுமே மனித இனத்துக்கு தேவையான அணுகுமுறை தான். ரெண்டுமே வந்து ஒரு விதமான இன்குயரி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலயுமே மனித வாழ்வை மேம்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துக்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது சர் ஜான் வுட்ராஃப் அப்படிங்கிறவரு, அவருக்கு இன்னொரு பேர் ஆர்தர் அவலான் அப்படிங்கிறது, அவர் எழுதின சர்பண்ட் பவர் அப்படின்னு ஒரு புத்தகம் மூலமா இது வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த கான்செப்ட் அறிமுகமாகுது. அதாவது இந்த 6 சக்கரங்கள் அப்படிங்கிறது 1932 தான் புகழ்பெற்ற ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு உளவியலாளர் கார்ல் யங் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனித மனம் விலங்கு உணர்ச்சிகள்ல இருந்து உயரிய சிந்தனைக்கு வளர்வதை தான் வந்து இந்த சக்கரங்கள் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சைக்காலஜிக்கலான ஒரு கான்செப்டா அவர் வந்து ஏத்துக்கிறாரு. 20ஆம் நூற்றாண்டுல மருத்துவ உலகம்
இதை வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நியூராலஜி அண்ட் எண்டோக்ரினாலஜி இந்த மாதிரியான ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகுது. அப்போ இவங்க இதை ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. பண்டைய இந்திய யோகிகள் மற்றும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த 6 இடங்கள், 6 சக்கரங்கள் அதோட இடங்களும், நவீன மருத்துவத்துல சொல்லக்கூடிய நரம்பு திரள்கள், அதாவது நர்வ் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா? அந்த நரம்புகள்லாம் போய் முடிச்சாகிற இடம். இந்த இடங்களும், இந்த 6 ஆதாரங்களும், அதோட இயங்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், இந்த உறுப்புகளுடைய பொசிஷன்ஸும் வந்து 100% கச்சிதமா பொருந்தி போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வெறுமனே வந்து ஆன்மீக கருத்துக்கள் கிடையாது. பிராக்டிகலான அறிவியல் உண்மைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி. அப்போ இந்த அறிவியல் ரீதியான ஒரு விளக்கமாக இந்த 6 ஆதாரங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 6 சக்கரங்கள் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்கு? அதோடைய அறிவியல் மற்றும் ஆன்மீக தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடம்பின் அடிப்பகுதி. அதாவது முதுகுத்தண்டுடைய டிப்ல இருக்கு. பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல இருக்கு. இங்க தான் வந்து நம்முடைய அட்ரினல் கிளாண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஆபத்து வரும்போது நமக்குள்ள ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் வருதுல்ல. அந்த சர்வைவல் அதுக்கான அந்த உணர்வை கொடுக்கிற அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கிற இடம் தான் இந்த மூலாதாரம். ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது இது வந்து சர்வைவல் மற்றும் கிரவுண்டிங்கான ஒரு தளம். அதாவது மனிதனுடைய அடிப்படை பிழைப்பு தேவை, பாதுகாப்பு, ஒரு பய உணர்ச்சி இதெல்லாம் கையாளக்கூடிய இடம் தான் இந்த மூலாதாரம். அடுத்ததா வந்து சுவாதிட்டானம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொப்புளுக்கு கீழே அடிவயிறு பகுதியில இருக்கு. அறிவியல் ரீதியா இங்க தான் வந்து அம் இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் பாலின ஹார்மோன்களுக்கான கட்டுப்பாட்டு மையம் இருக்கு. ஆன்மீக ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து கிரியேஷன் மற்றும் டிசையருக்கான ஒரு தளம். அதாவது படைப்பாற்றல், சிற்றின்பம், ஆம் உலகியல் ஆசைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் சுவாதிட்டானம். அடுத்தது வந்து மணிப்பூரகம் அப்படிங்கிறது. இது எங்க இருக்குன்னா, நம்முடைய தொப்புள் பகுதியில இருக்கு. அறிவியல் ரீதியா பார்க்கும்போது, நம்முடைய பேன்கிரியாஸ் அதாவது மற்றும் சோலார் பிளெக்ஸஸ் செரிமானம், பசி, உடலுடைய ஆற்றல், மெட்டபாலிசம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிறது. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது, இங்க தான் வந்து வில் பவர் அண்ட் ஈகோ அதாவது தன்னம்பிக்கை, அதிகாரம், ஆளுமை, நான் அப்படிங்கிற அந்த சுய விருப்பம், அடையாளம் இந்த இடத்துக்கான ஒரு ஆற்றல் மையமா மணிப்பூரகம் அப்படிங்கிறது இருக்கு. 4வது அநாகதம். இது எங்க இருக்குன்னா நெஞ்சு பகுதியில இருக்கு. அறிவியல் ரீதியா தைமஸ் கிளாண்ட் மற்றும் கார்டியாக் பிளெக்ஸஸ் இருக்கக்கூடிய இடம் இது. நோய் எதிர்ப்பு சக்தி, இதய துடிப்பை சீராக மெயின்டைன் பண்ணுவதற்கான வேலைலாம் இங்க நடக்குது. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது இது லவ் அண்ட் கம்பேஷனுக்கான தளம். அதாவது இந்த அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்க இல்லையா? நிபந்தனையற்ற அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, நன்றி உணர்வு, மனிதநேயம், கம்பேஷன் இதுக்கான உறைவிடமா இந்த அநாகதம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, அநாகதத்துக்கு கீழ இருக்கக்கூடிய 3 சக்கரங்களும் பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி செல்ஃபிஷ்னஸ் அத சுத்தி இருக்கும். என்னுடைய பிழைப்பு, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய சுகம், என்னுடைய இன்பம் அதை மையப்படுத்தி இருக்கும். இதுக்கப்புறம் வர சக்கரங்கள், இந்த அநாகதத்துக்கு மேல வர சக்கரங்கள் வந்து பொதுநலம், நான் அப்படிங்கிறத கடந்து அடுத்தவங்கள பற்றி யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரத் தொடங்கும். அதனால இந்த அநாகதம் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் பிரிட்ஜ் மாதிரி. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து தொண்டையில இருக்கக்கூடிய விசுப்தி அப்படிங்கிறது. அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்முடைய தைராய்டு கிளாண்ட் இருக்கு. நம்முடைய உடல் வளர்ச்சி மற்றும் பேச்சுத்திறன் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இடம். ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கம்யூனிகேஷன் மற்றும் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு தளம். அதாவது உண்மை பேசுறது, ஆ பாடுறது, உணர்வுகள், எண்ணங்கள் இதெல்லாம் உலகத்துக்கு வெளிப்படுத்துறது, ஆ தனித்திறமை இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த விசுப்தி அப்படிங்கிற தளத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த சக்கரத்தோட கண்ட்ரோல்ல. கடைசியா வந்து ஆக்ஞை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். புருவ மத்தியில புருவங்களுக்கு இடையில இருக்க இந்த இடத்துல நேர் பின்புறம் இருக்கு. இதுதான் வந்து அறிவியல் ரீதியா நம்முடைய பிட்யூட்டரி மற்றும் பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது. இந்த 2 கிளாண்ட் இந்த பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து மற்ற எல்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் அறிவியல் ரீதியா. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது, இங்க தான் வந்து நமக்கு பகுத்தறிவு, பேரமைதி, ஒரு தெளிந்த சிந்தனை, ஞானத்தோட பிறப்பிடமா இந்த சக்கரம் இருக்கு. ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் ஒண்ணு சொல்றேன். நம்ம பயப்படும்போதோ, கோவப்படும்போதோ, பசி எடுக்குதுன்னு கண்டத எடுத்து சாப்பிடும்போதோ, நம்ம ரத்த ஓட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, கீழ் நோக்கி பாயுது. ஆனா நம்ம அமைதியா தியானம் பண்ணும்போதோ, அல்லது யோசிக்கும்போதோ, ஒரு புத்தகத்த நிதானமா வாசிக்கும்போதோ, ரத்த ஓட்டம் மூளையுடைய முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நோக்கி பாயுது. இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. இன்னொரு ஆன்மீக ஃபேக்ட்டும் சொல்றேன். நம்ம புராணங்கள்ல பார்க்கடலை கடைஞ்ச கதைய நம்ம படிச்சிருப்போம். பார்க்கடல் இருந்தது. அது வந்து ஒரு பாம்ப வச்சு கடைஞ்சாங்க. அப்போ வந்து ஒரு விஷம் வந்தது. அந்த விஷத்த வந்து சிவபெருமான் தொண்டையில இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய இன்னர் கான்ஷியஸ்னஸ நம்ம தியானம் மற்றும் விழிப்புணர்வு, அ கல்வி, அறிவு இதெல்லாம் கொண்டு நம்ம கடையும்போது, சர்ன் பண்ணும்போது, எடுத்த உடனே நமக்கு வந்து நல்ல விஷயங்களோ, பேரமைதியோ வந்துராது.
முதல்ல உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கீழான எண்ணங்கள், ஆசைகள், கோபம் அப்படிங்கிற அந்த நஞ்சு, அந்த விஷம் தான் முதல்ல வெளிய வரும். அதை சிவபெருமான் எப்படி தொண்டையில நிறுத்திக்கிட்டாரோ, நீலகண்டனா மாத்துனாரோ, அதுபோல நம்மளும் அத இந்த விசுத்தி அப்படிங்கிற சக்கரத்துல நிறுத்தி, அத மேல் நோக்கிய சக்கரத்துக்கு, அந்த ஆக்ஞா சக்கரம் நோக்கி உயர்த்துனா, அது வந்து அமுதமா மாறி நம்மள வந்து சாகாமல் காப்பாத்தும். அதையே வந்து நம்ம மனசுக்குள்ளயும், உடம்புக்குள்ளயும் அதாவது கழுத்துக்கு கீழ இறக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு நஞ்சா மாறி நம்மளுடைய உயிரை பறித்துவிடும். அப்போ தொண்டையில இருக்கக்கூடிய அந்த விசுத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து விசுத்தி அப்படின்னாலே தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ள வர்ற அந்த விஷமான உணர்ச்சிகள கூட நம்ம வந்து விழிப்புணர்வு மூலமா அமுதமா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நீலகண்டம் அப்படிங்கிற அந்த தத்துவமே. சரி, இப்ப இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இதனால எனக்கு என்ன பயன்? வாழ்க்கையில நான் இத எப்படி அப்ளை பண்றது? 6 சக்கரங்கள் இருக்கு. சரி தெரிஞ்சிருச்சு. இங்க இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இத எப்படிப்பா நான் லைஃப்ல அப்ளை பண்றது? அப்படின்னு நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும்போது, என்னுடைய உயிராற்றல் இப்போ எந்த சக்கரத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கான்ஷியஸா இதுக்கப்புறம் யோசிக்க தொடங்கணும். இதுதான் இதோடைய முதல் ஸ்டெப். ஒரு கோவமோ, இல்ல ஒரு பயமோ வருதுன்னு வைங்களேன். அப்போ உங்கள் ஆற்றல் வந்து கீழ் நோக்கி அந்த மூலாதாரத்துல போய் தங்குதுன்னு அர்த்தம். உடனே டக்குன்னு ட்ரிகர் ஆயி ரியாக்ட் ஆகாம, கத்தாம, மூச்ச டக்குன்னு நிதானப்படுத்தி ஒரு 10 செகண்ட் அந்த மூச்சுல கவனத்த செலுத்தும்போது, உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேல் நோக்கி வரும். ஆக்ஞா சக்கரம் வரும். அப்போ வந்து நீங்க வந்து கத்துறது பலவீனம். இது வந்து வீக்னஸ். அமைதியா பேசுறது தான் உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க அந்த சிச்சுவேஷன ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரேவிங் அல்லது ஏதோ ஒரு நபர் மேல ஒரு ஆசை, ஒரு மோகம் இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன். அப்போ உங்களுடைய ஆற்றல் எங்க இருக்குன்னா, சுவாதிட்டானத்துல இருந்து உங்க மூளைய இயக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு வெறுமனே ஒரு ஹார்மோன் தூண்டுதல் தான். இங்க ஏதோ ஒரு ஹார்மோன் சுரக்குது. அதனால எனக்கு இந்த ஆசை வருது. இது உண்மையிலேயே எனக்கு தேவையா? இல்லையா? அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உயிராற்றல் மேல அந்த ஆக்ஞா தளத்துக்கு வந்துரும். அந்த டெசிஷன நீங்க கரெக்ட்டா எடுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரத்த ஓட்டத்தையோ, மூச்சோட போக்கையோ வெளியில இருந்து நம்ம இஷ்டத்துக்கு திசை மாற்றுவது அப்படிங்கிறது உடனடியா சாத்தியப்படாது. இதை அணுகுவதற்கு ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு அவசியம். எப்படின்னா, மொதல்ல சைக்கிள் ஓட்ட பழகும்போது, நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. கையெல்லாம் ஸ்டிஃப்பா இருக்கும். இடுப்பு வளையும். இல்லையா? ஆனா பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறது நமக்கு ரொம்ப எளிமையா கை வந்துரும். அதையே நீங்க இன்னும் பழகி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 2 கைய விட்டுட்டு சைக்கிள் ஓட்டலாம். ஒரே ஒரு வீல மட்டும் வச்சு சைக்கிள் ஓட்டலாம். இப்படி நெறைய வித்தை எல்லாம் காட்டலாம். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ, இத மாஸ்டர் பண்றதுக்கு, இந்த சக்கரங்கள் இதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம அத மாஸ்டர் பண்றதுக்கு சில எளிய பயிற்சிகள் இருக்கு. அதுல முதல் பயிற்சி என்ன தெரியுமா? தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சியோ அல்லது எடைகள் தூக்கக்கூடிய பயிற்சி, வெயிட் ட்ரெய்னிங்கோ, ஆ மனச கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. இந்த பிளாங்க்ன்னு சொல்லுவாங்க. ஆம் புஷ் அப்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் முதல் 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 அடிப்படை பயிற்சி. ஏன் அப்டின்னா, உடற்பயிற்சி தான் வந்து நம்முடைய மூலாதாரத்தையும், மணிபூரகத்தையும் அதாவது இந்த ஆப்ஸ், கட் இதெல்லாம் சொல்றேன். கட் இது எல்லாத்தையும் பலப்படுத்தி நம்முடைய உடலையும், செரிமானத்தையும், அந்த மெட்டபாலிசத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இங்க உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து அந்த கீழ இருக்க ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து சுயநலம், தன்னலம் இத பற்றி யோசிக்குது இல்லையா? அதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபோர்ஸ்ட் இன்கன்வீனியன்ஸ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஒரு பெயினுக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்க. ஒரு அசௌகரியத்துக்கு அத பழக்குறீங்க. அப்படி உடம்பை பழக்கும்போது அது பலப்படுது. பயம், சோம்பல் இந்த மாதிரியான உணர்வெல்லாம் ஓடிப்போது. ஸோ பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது இல்லையா? உடம்பு உறுதியா இருந்தா தான் மனசையும், கவனத்தையும் நம்ம மேல கொண்டு போ முடியும். ஸோ முதல் பயிற்சி பிசிக்கல் எக்சர்சைஸ். இத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது சுவாசத்தின் மீதான கவனம். பிராணாயாமம் அப்படிங்கிறது. பிராணாயாமம் அப்படின்னு ஒண்ணும் ரொம்ப காம்ப்ளக்ஸாலாம் நெனச்சுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு அமைதியான இடத்துல தினமும் காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூச்சோடைய அந்த போக்க கவனிங்க. இடது மூக்கு வழியா வருதா? வலது மூக்கு வழியா வருதா? 2 மூக்குலயும் ஒரே நேரத்துல வருதா? இதெல்லாம் கவனிங்க. உடம்புல இதெல்லாம் மாறி மாறி நடக்கும். இதுலலாம் ஒரு சைக்கிள்ஸ் இருக்கு. அத கவனிச்சு பிரீத்திங் எக்சர்சைஸஸ் பண்ணுங்க. ஒரு 4 செகண்ட் உள்ள கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 4 செகண்ட் அத வெளிய விடுங்க. அப்புறம் ஒரு 4 செகண்ட் அத மூச்சு இல்லாம இருங்க. அப்புறம் ஒரு 4 செகண்ட் மூச்ச உள்ளுக்குள்ள நிறுத்துங்க. இது போன்ற எளிமையான பிரீத்திங் எக்சர்சைஸ் நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய பேர் பேசியிருக்காங்க. நெறைய இன்டர்நெட்ல நெறைய கிடைக்குது இந்த பிரீத்திங் எக்சர்சைஸ். ஃபோன்லயே இதுக்கான ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்றதுக்கு. ஸோ சுவாச கவனம் அப்படிங்கிறது 2வது பயிற்சி. 3வது தான் வந்து புருவ மத்திய தியானம் அப்படிங்கிறது. ஆ இது வந்து நீங்க ஒரு அமைதியான இடத்துல ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா கூட போதும். கண்ண மூடி புருவத்தை வந்து பிசிக்கலா நெனச்சுக்கோங்க. அங்க உங்களுடைய கவனத்த வச்சு நீங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம்.
4வது விஷயம் தான் வந்து ரொம்ப 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 எளிமையானது. மெய்ப்பொருளியல் இசை அப்படிங்கிறது. தேவாரம், திருவாசகம், விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், சண்முக கவசம், இப்படி ஏதோ ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு எளிமையான பாட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு 10, 15 நிமிஷம் இத பாடவோ அல்லது அட்லீஸ்ட் வாசிக்கவாது செய்யுங்க. இத விட எளிமையான பயிற்சி எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா, அறிவியல் ரீதியா கூட நவீன நரம்பியல் அறிவியல், நியூரோ சயன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து இந்த எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, நம்ம ஆழமா ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது, அத பற்றி சிந்திக்கும்போது, நம்முடைய சிந்தனை மையமான இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ரத்த ஓட்டமும், ஆக்ஸிஜனும் வந்து அதிகமா பாயுது. இத வந்து ஹீமோடைனமிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமைதியா உட்கார்ந்து சிந்திக்கும்போது, உடலோட தேவைகளும், கீழான அந்த உணர்ச்சிகளும் வந்து அமைதியாகி, உயிராற்றல் முழுவதும் நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துக்கு திசை மாறுது. இது ஒரு எளிமையான பயிற்சி. இத செஞ்சு பாருங்க. சரி, இத பழகுறதுனால எனக்கு என்னப்பா கிடைக்கும் இம்மீடியட்டா? வாட்ஸ் த பெனிஃபிட்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உணர்ச்சி கட்டுப்பாடு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மேம்படும். யாரும் உங்கள வந்து ரொம்ப சுலபமா ட்ரிகர் பண்ண முடியாது. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். முடிவுகள் பத்தின ஒரு அ பயமோ, பேராசையோ உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறையும். தெளிவான சிந்தனை, டெசிஷன் மேக்கிங் ரொம்ப மேம்படும். பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க கவனத்த செலுத்த ஆரம்பிப்பீங்க. அடுத்தது மன அழுத்தம் குறைஞ்சு, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். ரொம்ப முக்கியமா அ போதை, கன்சூமரிஸ்ட் பிஹேவியர், நுகர்வு பண்பாடு, அ தேவையில்லாத கவர்ச்சிகளுக்கு அடிமையாகாம ஒரு சுதந்திரமான மனிதனா உங்களால வாழ முடியும். இந்த வடிவேல் காமெடில வர மாரி, "உயிராற்றல் எங்க போகுதுன்னு பார்றா! அது கீழ் நோக்கிய சக்கரங்கள்ல போச்சுன்னா, நம்ம அதோட அடிமை. மேல் நோக்கிய சக்கரத்துக்கு அத உயர்த்துனா, அது நம்ம அடிமை." அப்படிங்கிற மாரி, உங்க வாழ்க்கையில நீங்க எஜமானனா இருக்கலாம். சரி, இத இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு மனிதனை பார்க்கும்போது, ஒரு மனிதரோடு பேசும்போது, நம்முடைய கவனம் நம்ம உடம்புலயும் சரி, அவங்க உடம்புலயும் சரி, கழுத்துக்கு கீழ இருக்கா, கழுத்துக்கு மேல இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்போ நம்ம கவனமும், பார்வையும் கழுத்துக்கு கீழ இறங்குதோ, அங்க தான் தேவையற்ற ஆசைகள், அம் உருவக்கேலி, பாடி ஷேமிங், மத்தவங்களோட தோற்றத்த வச்சு ஜட்ஜ்மெண்டலா அவங்கள பார்க்கறது, இது எல்லாமே உருவாகுது. கழுத்துக்கு கீழ தான் நம்முடைய மிருகத்தனமான உணர்ச்சிகளுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அதனால தான். அதுவே நம்ம கவனம் கழுத்துக்கு மேல உயரும்போது, நம்ம எதிர்ல இருக்க மனிதனுடைய முகத்தை பார்த்து பேசும்போது, அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசும்போது, அவங்களுடைய எண்ணங்களையும், அறிவையும் மட்டும் நம்ம கவனிக்கிறோம். அவங்களுடைய அந்த பிசிக்கல் ஐடென்டிட்டிய வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்றதில்ல. என்னைக்கு ஒரு சமூகத்துல மனிதர்களுடைய கவனம் கழுத்துக்கு மேல உயருதோ, கலெக்டிவா எல்லாருக்கும் கழுத்துக்கு மேல எப்ப கவனம் போதோ, அப்பதான் வந்து அங்க சமநிலை, சமத்துவம், பெண்களுக்கான மரியாதை, மனிதநேயம், பகுத்தறிவு இதெல்லாம் கொண்ட ஒரு உன்னதமான ஒரு பண்பட்ட சமூகம் பிறக்கும். இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இந்த 6 ஆதாரங்கள். கவனத்த திசை திருப்புறது, ஆக்ஞா சக்கரத்துக்கு உயர்த்துற கலை, இது எல்லாத்தோட அடிப்படையுமே. சரி. இத நீங்க உங்க குழந்தைகளோட ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லயே இத வந்து நடைமுறைப்படுத்தணும், படுத்தலாம். வீட்ல குழந்தைங்க கிட்ட பேசும்போதெல்லாம், "என் கண்ண பார்த்து பேசுப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளா குடுத்து அத வழக்கமாக்குங்க. இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்க குழந்தை நாளைக்கு வளரும்போது ஒரு மனிதனை நேருக்கு நேர், அவங்களுடைய கண்களை பார்த்து பேசக்கூடிய அந்த பழக்கம் அவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும். உடலின் பிற பாகங்களை நோட்டமிடக்கூடிய அந்த கூச்சம், அவங்க உடம்புலயே கூட அவங்களுடைய உடம்ப பத்தின அந்த அ எனி அ அ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, கூச்சம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே விலகிடும். கண்ண பார்த்து பேசு. உன்னுடைய கண்களை வந்து நீ கூர்மையாக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்து நீங்க வளர்க்கலாம். வீட்ல பிள்ளைங்களிடமோ அல்லது பிறரை பற்றி அவங்க கிட்ட பேசும்போதோ வந்து, அவங்களுடைய உடல் அமைப்ப பத்தியோ, அழக பத்தியோ பேசாம, அவங்க கிட்ட அறிவை மையப்படுத்தி பேசுங்க. உதாரணத்துக்கு ஒரு "அதோ பாரு அந்த பையன், அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா, எப்படி ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா" அந்த மாதிரிலாம் பேசாம, "அவங்க எப்படி தெளிவா பேசுறாங்க பாரு, அவங்க எப்படி தைரியமா பேசுறாங்க பாரு, அவங்க எப்படி நல்லா நடனம் ஆடுறாங்க பாரு, அவங்க எப்படி நல்லா வரையறாங்க பாரு, அவங்களுக்கு எவ்வளோ நல்ல சிந்தனை இருக்கு பாரு" அப்படிங்கிற மாரியான ஒரு சிந்தனைய வந்து உங்க குழந்தைங்களுக்கு குடுங்க. ஏன்னா, சிறு வயதில இருந்தே ஒரு மனிதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது உடம்புல இல்ல, அவங்களுடைய சிந்தனையிலும், திறமையிலும் தான் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. இது முக்கியமா ஆண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, இப்போ ஃபைனல் நோட்டுக்கு வருவோம். ரொம்ப பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால தனி மனிதனுக்கு மட்டும் தான் லாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நம்முடைய சமூகத்துக்கும், தேசத்துக்கும் கூட இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா 2000 வருஷத்துக்கும் மேல மனித உடலை பத்தியும், மனச பத்தியும் இவ்வளவு துல்லியமான ஒரு அறிவ வச்சிருந்த நாம, இன்னைக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு உலகியல் கவர்ச்சிகள்ல சிக்கிட்டு, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை எல்லா தளத்திலயும் அரசியல், கல்வி, பொருளாதாரம் எல்லா தளத்திலயும் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்தியா உலகத்துடைய சர்க்கரை நோய் தலைநகரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே மாரடைப்பு, ரத்த அழுத்தம், டிப்ரஷன் எல்லாத்துக்கும் மாத்திரை அப்படின்னு தெருவுக்கு தெரு மனிதர்கள் நோயாளிகளா மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்களோட இந்த விழிப்புணர்வு இல்லாத இந்த நிலையை பயன்படுத்தி ரொம்ப மோசமான அரசியல் மற்றும் பொருளாதார நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஆட்டி படைக்குது நம்மள. ஜாதி, மதம், வெறுப்பு அரசியல், இலவசங்கள் வெறும் ஒரு ரூ. 500 ஆசைப்பட்டு இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு எதிர்காலத்தையே அடகு வைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து கீழான சக்கரங்கள்ல கலெக்டிவா இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம தினமும் ஏமாற்றப்படுறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு மனிதன் பயத்திலேயோ பேராசையிலேயோ இருக்கும்போது தான் அவனை சுலபமா ஏமாற்ற முடியும். நம்ம சுய விழிப்புணர்வை இழந்து சூழ்நிலைகளோட அடிமையா வாழும்போது மோசமான அரசியலும் நுகர்வு பண்பாடும் நம்ம ஆட்சி செய்து நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுது, நம்முடைய ஒற்றுமையை குலைக்குது. இப்படி எவ்வளவோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதனால ஏற்படுது. அப்போ நீங்க ஒரு தனி மனிதனா இதை புரிஞ்சுட்டு வாழ தொடங்கும் போது உங்களோட ஆரோக்கியம், கல்வி, பொருளாதாரம் இப்படி பல தளங்கள்ல விடுதலை உணர தொடங்குவீங்க. அது சமூகத்துல உங்களோட டிபெண்டன்சியை ஒரு 0.1% அளவுக்காவது குறைக்கும் இல்லையா? உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க மாஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு பேஷண்ட் பார்க்குற நேரம் மிச்சம் தானே. உங்களுக்கும் அது நல்ல விஷயம் தானே. எனவே உடலின் இந்த 6 ஆதாரங்கள் குறித்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்து கருத்து சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். உங்க வாழ்க்கையை மேம்படுத்த இறை வழிபாடும், தத்துவ விசாரமும், உடற்பயிற்சியும், மன ஒழுக்கமும் துணை புரியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். கந்தர் அனுபூதியோட 18வது செய்யுள் விரைவில் உங்களை வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தா படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகிர்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.